வணக்கம். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற நம்மளோட ஜேர்னியில் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 12 போஸ்ட் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வெக்காபுலரி, அதாவது வேர்ட் பவர், நிறைய வேர்ட்ஸ் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ், நம்ம பாடி பற்றின நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்குவோம். அந்த ஆங்கிளில் நம்ம ஜேர்னி இப்போ போயிட்டுருக்கு. இந்த பயணத்தில் இதுக்கு முன்னாடி எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் சிஸ்டத்தை பற்றி ஒரு போஸ்ட் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 விஷயம் நான் சொல்லாமல் விட்டதையும் இந்த போஸ்ட்டில் நான் சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த போஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட். ஏன்னா என்கிட்ட பல நேரங்கள் பலர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் இப்போ எங்கள் அம்மாவுக்கு பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டா உயிருக்கு ஆபத்தா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் அடங்கின ஒரு போஸ்ட்டாக இது இருக்கும் போது, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பயனுள்ள இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண அந்த அதில் லங்ஸ், நம்ம தொராக்ஸ் அப்படிங்கிற தொராசிக் கேவிட்டியில் லங்ஸ் இருக்குது. அதில் மீடியாசீனம் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, அது இனிமேல் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். லங்ஸை சுற்றிலே 2 உரை இருக்கும். அந்த உரை பேர் பிளூரா. அந்த 2 உரைக்கு சென்டரில் ஒரு காலி இடம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறது. காலி இடம்ங்கிறது அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணி காலி இடம்னு என்ன வீட்டு மனை பட்டா போட்டிங்களோ அந்த இடமான்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக அது காலி இடம் இல்லாது, அது தவறான ஒரு தகவல். 2 லேயர், அந்த ப்ளூரல், 2 ப்ளூரல், அவுட்டர் லேயர் ஒன்று, இன்னர் லேயர் ஒன்று இருக்குது. 2க்கு இடையில இருக்கிற இடத்துல ப்ளூரல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ப்ளூரல் ஃப்ளூயிடுங்கிறது ஒரு நீர்மம் அங்கே இருக்கும். இந்த ப்ளூரல் ஃப்ளூயிடோட அளவு அதிகமாச்சுன்னா அது பேர் ப்ளூரல் எஃப்யூசன். அந்த ப்ளூரல் எஃப்யூசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூரல் ஃப்ளூயிடோட அளவு அதிகம்போது இன்னர் லேயரை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி உள்ள ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம உள்வாங்கிற மூச்சு காற்றோட அளவு கம்மியாக வரும். அதுவே ஒரு பாடியில் சோர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும். இதெல்லாம் பேத்தாலஜியில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த தொராசிக் கேவிட்டியில் இருக்கிற லங்ஸில் வெளியில் லங்ஸை சுற்றி 2 உரை இருக்குது. 2க்கு சென்ட்ரலில் இருக்கிற இடம் பேர் ப்ளூரல் கேவிட்டி. அந்த ப்ளூரல் கேவிட்டியில் ப்ளூரல் ஃப்ளூயிட் இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி செபேசியஸ் கிளாண்ட், அதான் நம்ம உடம்புல எண்ணெய் சுரப்பிகள், அதை பற்றி சொல்லி இந்த சீபம்னு ஒன்று சுரக்குதுன்ட்டு. அந்த செபேசியஸ் கிளாண்ட் நம்ம உடம்புல, அதாவது வியர்வை சுரப்பிகள் மாதிரியே நம்ம உடம்பு ஃபுல்லாக தோலில் எல்லா பக்கமே இருக்குது. ஆனால் உள்ளங்கால்லையும் உள்ளங்கையிலையும் இந்த செபேசியஸ் கிளாண்ட் கிடையாது. ஸோ உள்ளங்கையில் அந்த எண்ணெய் சுரக்கவே சுரக்காது. இது ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் விட்டுட்டு டைம் பத்தல அப்படிங்கிறனால. ஸோ இந்த போஸ்ட்டில் நம்ம இந்த போஸ்ட் நம்ம அப்டாமினல் கேவிட்டி பற்றி பார்க்குறோம். அப்டாமினல் கேவிட்டிங்கிறது அப்டாமினல் கேவிட்டியில் பிளாடர் கூட இருக்குது. அதெல்லாமே நம்ம யூரினரி சிஸ்டம் பற்றி பார்க்கும்போது பார்த்துக்குவோம். இப்போது இந்த அப்டாமினல் கேவிட்டி இன் லைன் வித் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலத்தோட தொடர்பு படுத்தி நம்ம அப்டாமினல் கேவிட்டியை புரிஞ்சுக்குவோம். அப்டாமினல் கேவிட்டி அப்படிங்கிறது நம்ம உடம்புல முக்கியமான ஒரு கேவிட்டி. இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம வாயிலிருந்து தொடங்கி அனஸ் வரைக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி பேசும்போது ஏற்கனவே ஈசோஃபேகஸ்னு ஒன்று சொல்லியிருக்கோங்க, உணவு குழாய்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஈசோஃபேகஸில் ஸ்பிங்டர் மசில்னு ஒன்று இருக்குது. இந்த வேர்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பிங்டர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிங்டர் மசில் என்னன்னா கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான், அதாவது நம்ம சாப்பிடும்போது மேலே இருக்கிற பகுதி சுருங்கும், கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் நம்ம அந்த சாப்பாடு கீழே இறங்குறதை என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். அதாவது மேலே சுருங்கி கீழே விரியும், திருப்பி அது கீழே போன வரைக்கும் மறுபடியும் மேலே மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கீழே இறங்கும். ஸோ ஃபுட்டு கீழே இறக்கிறதுக்கு சுருங்கி விரிகிற தன்மை இருக்கக்கூடிய ஒரு மசில் இருக்குது. அது பேர் ஸ்பிங்டர் மசில். இந்த ஸ்பிங்டர் மசில் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டாவே அப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு அச்சலேசியான்னு ஒரு வேர்டு இருக்குது. ACHALA. அச்சலேசியா அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் குழந்தைங்கள நாளைக்கு டூர் கூட்டிகிட்டு போகிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நைட் அந்த குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது, பசியாகாது. இது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ், அதாவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்போதோ ரொம்ப துன்பம் வரும்போது அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் செயல்படுறதில்லை. அதனால் நம்ம சாப்பாடு உள்ளே சாப்பிட்டாலும் அது உள்ளே இறங்காது. இது அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் செயல்படாமல் போகிறதுனால வர்ற ஒரு விளைவு இது. இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் இதுக்கு இன்னொரு மெடிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது. அதுவும் கூட இங்கிலீஷ் வேர்டு தான் நீங்கள் கற்றுக்கணும். எனோரெக்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. ANOREXIA. எனோரெக்சியா அப்படின்னா பசியின்மை, லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். ஆப்பிடைட் அப்படிங்கிறதுக்கும் ஹங்க்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹங்க்ரினாலும் பசி தான், ஆப்பிடைட்னாலும் பசி தான். ஆனால் இதுக்கு 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹங்க்ரி அப்படிங்கிறது நம்ம உடம்பு இயக்கம்னால அது எனர்ஜி குறைஞ்சி நம்ம வயிறு சாப்பாடு வேணும்னு கேட்குறது ஹங்க்ரி, அந்த வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிடைட் அப்படின்னா சாப்பிட்றது, விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றது. 2 இருக்கிற ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஹங்க்ரி அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் நீடு, ஆப்பிடைட் அப்படிங்கிறது நம்ம மனம் சார்ந்த விருப்பம். எனோரெக்சியா அப்படிங்கிறது பசியின்மை, அதாவது லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். அதாவது ஆப்பிடைட்டும் இருக்காது, ஹங்க்ரியும் இருக்காது. எனோரெக்சியா, அதுதான் எனோரெக்சியா.
ஸோ இது 2 டிஃப்ரென்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போது அப்டாமினல் கேவிட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொராசிக் கேவிட்டிக்கு கீழே அப்டாமினல் கேவிட்டி இருக்குது. தொராசிக் கேவிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த 2 கேவிட்டியும் பிரிக்கிற ஜவ்வுக்கு பேர் வந்து டயாஃப்ராம். அது நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. ஸோ அப்டாமினல் கேவிட்டி அப்படிங்கிறது நம்ம ரிப்ஸ், அதாவது நெஞ்சில் எலும்பு இருக்கு இல்லையா வரி வரியாக, இந்த எலும்பு ஒட்டி இந்த கடைசி கீழே இருக்கிற ஃப்ளோட்டிங் ரிப்னு சொல்கிறோம். அது எலும்பு ஆஸ்ட்ரியாலஜி பார்க்கும்போது அந்த ஃப்ளோட்டிங் ரிப் பற்றி பார்த்துருவோம். இந்த ஃப்ளோட்டிங் ரிப்பு கீழே இருக்கிறது அப்டாமினல் கேவிட்டி. இதில் லிவர் இருக்குது. அப்பர் ரைட் சைடு கொஞ்சம் லெஃப்ட் சைடு வரைக்கும் லிவர் இருக்குது. லிவருங்கிறது கல்லீரல். அப்புறம் பேன்க்ரியாஸ் இருக்குது. பேன்க்ரியாஸ் வந்து கணையம். ஸ்ப்ளீன் வந்து மண்ணீரல். லிவருக்கு கீழே கால் பிளேடர்ங்கிறது பித்தப்பை. அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இதெல்லாம் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தமான அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கிற ஆர்கன்ஸ். இதில் ஸ்ப்ளீன் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளட்டில் இருக்கிற டெட் செல்ஸை வந்து பிரித்து அனுப்புகிற வேலை. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிறோம். ரெட் பிளட் செல், அதாவது எரித்ரோசைட்டில் பிலிருபின் அப்படிங்கிற ஒரு கழிவு பொருளை ஸ்ப்ளீன் வந்து தனியாக உடைச்சி பிரித்து லிவருக்கு அனுப்புது. அந்த லிவர் கரெக்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த பிலிருபின் கால் பிளேடர் வழியாக இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டினுக்கு போய் அப்படியே டைஜஷன் அது சிஸ்டத்துக்கு தாண்டி வெளியில் போயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஸ்ப்ளீன் வந்து அது செய்கிற வேலையை கழிவு பொருள்கள் அகற்றுறது தான் பண்ணிட்டு இருக்குது. ஒரு வேளை இந்த ஸ்ப்ளீன் ரப்சர் ஆயிடுச்சு, அந்த ஸ்ப்ளீனை வெளியே எடுக்கணும், அப்படி வெளியே எடுத்துடணும். அதனால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ இம்யூன் ஒன்று இருக்குது. ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ங்கிறது என்னென்னா, நம்ம பாடி செல்ஸ் இன்னொரு செல்லை வந்து அழிக்கிற ஒரு அது பேர் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ங்கிறது. இம்யூன்கிற வேர்டை பற்றி நான் முதலே சொல்லியிருக்கேன். அது பல இடங்களில் யூஸ் ஆகும். ஆட்டோ இம்யூனிட்டினா எதிர்ப்பு சக்தி. ஆட்டோ இம்யூனா நமக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கிறது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ங்கிறது. ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்லாம் அது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறது வந்து அதுதான். ஸோ அந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை வரும்போது ஸ்ப்ளீனை வந்து ரிமூவ் பண்ண டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணிட்டா அதனால அதுக்கு பின்னாடி உயிர் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உயிர் வாழ முடியும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பேன்க்ரியாஸில் வந்து முக்கியமான என்சைம்ஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸ், டைஜஷன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுற, செரிமானத்துக்கு உதவக்கூடிய நிறைய திரவங்கள் அதில் செக்ரேட் ஆகுது. இதில் ஒரு ஹார்மோன், நம்ம இன்சுலின், நமக்கு தெரியும் இன்சுலின்கிற முக்கியமான ஒரு ஹார்மோன் பிளட்டில் வந்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது. அதுதான் அந்த ஹார்மோன் கூட பேன்க்ரியாஸில் தான் சுரக்குது. ஒருவேளை பேன்க்ரியாஸை எடுத்துட்டாலும் கண்டிப்பாக உயிரோட மனிதர்கள் வாழ முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, சாப்பிட்ற அளவு ரொம்ப 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 கம்மி. அதாவது ஒரு டைம் நம்ம சாப்பிட்றது 5 டைம் 6 டைம் பிரித்து சாப்பிட்ணும். ப்ளஸ் வந்து டைஜஸ்டிங் சப்போர்ட் பண்ணுற அடிஷ்னலாக நம்ம நிறைய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும். பேன்க்ரியாஸ் இல்லைன்னா உயிர் வாழ முடியும். பட் அதாவது கஷ்டப்பட்டு உயிர் வாழ முடியும். நம்பிக்கை இருந்ததுன்னா டெஃபினட்டாக உயிர் வாழ முடியும். அது கஷ்டம்னு சொன்னால் கூட நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நம்பிக்கையும் மன திடமும் இருந்ததுன்னா பேன்க்ரியாஸ் இல்லாமல் கூட உயிர் வாழ முடியும். அதே மாதிரி கால் பிளேடர் வந்து இந்த பைல்ஸ், பித்த நீர் வந்து குடல் இறைப்பைங்கிறது நம்ம அப்டாமினல் கேவிட்டியில் அப்பர் லெஃப்ட் சைடு, அது ரைட் சைடு வரைக்கும் வர்றது. அதுதான் உண்மையாக சொல்லப்படும் வயிறுன்னு. அதுதான் அங்கே வந்து சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணத்துக்கு, செரிமானத்துக்கு உண்டான தயார்படுத்துகிற வேலை அங்கே நடக்குது. அது கீழே சிறுகுடல் பெருங்குடல் வழியால் போகும்போது அதில் இருக்கிற எனர்ஜியெல்லாம் உறிஞ்சி நம்ம பாடியில் எல்லாம் ஃபுல்லாமே வந்து பிளட்டில் மிக்ஸ் பண்ணி சப்ளை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கால் பிளேடர்ங்கிறது என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, இந்த இன்டெஸ்டினில் போகும்போது ஃபுட்டு நல்லா செரிமானமாக தேவையான பித்த நீர்லாம் வந்து லிவரில் செக்ரேட் ஆகி கால் பிளேடருக்கு வந்து கால் பிளேடர் மூலமாக இன்டெஸ்டினுக்கு போகும். அதே மாதிரி பிலிரூபின் வந்து உடம்புல வர்ற அது ஒரு டாக்ஸிக் எலிமெண்ட், அதை வெளியேற்றுறது கால் பிளேடர் பண்ணுது. கால் பிளேடரை எடுத்துட்டாலும் உயிரோடு இருக்க முடியும். ஆனால் இந்த கொழுப்பு, இந்த மாதிரி உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறது ரொம்ப 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 ரிஸ்கான விஷயம். இருந்தாலும் அங்கேயும் மனதிடமும் தைரியமும் இருந்தால் கண்டிப்பாக உயிர் வாழ முடியும். ஸோ இந்த ஆர்கன்ஸ் பேன்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், கால் பிளேடர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பயந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும், காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் அது. இது இப்போ நான் வந்து இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா, நான் டாக்டரோ ஃபீல்ட் ஆஃப் மெடிசன் சேர்ந்தவனும் கிடையாது. நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஜென்ரல் நாலேஜ் தான். இதுக்கு மேலே டீப்பாக நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ப்ரொஃபஷன், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்டையோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஃபைனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது ஒரு பொதுவான விஷயங்கள் தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணது பேர் ஸ்ப்ளெனெக்டமி. அதே மாதிரி பேன்க்ரியாஸும் தேவையில்லைன்னா வெளியே எடுத்துடலாம், அது இல்லாமே வாழ முடியும். இன்னொரு முக்கியமான ஆர்கன், அது அப்டாமினல் கேவிட்டியில் இருக்கிற முக்கியமான ஆர்கன் வந்து லிவர். இந்த லிவர் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆஃப் த பாடி அப்படிங்கிற 500க்கும் மேற்பட்ட பணிகள் அந்த லிவரில் நடக்குது. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்கன். இது
இந்த லிவர் வந்து மதுவுக்கு அடிமையானவங்களுக்கு லிவர் வந்து டேமேஜ் ஆனால் வளர்ந்துட்டே இருக்கும். அது மதுவுக்கு அடிமையானவங்களுக்கு இந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சூழ்நிலையில் லிவர் வந்து முழுக்க கெட்டு போயிடுச்சு அப்படின்னா லிவர் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. ஸோ அது இப்போ என்ன லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று தான். அதாவது வேறு யாராவது உடம்புல இருக்கிற லிவர் எடுத்து கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட்டை கட் பண்ணி நம்ம பாடியில் ஒட்ட வச்சு அதை பெருசாக வளர்றதுக்கு அது மறுபடியும் வளர்ந்துருக்கு. அதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் அதுக்கு ஒரு தீர்வு. இதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டின்ஸ் இருக்குது. இன்டெஸ்டின்ங்கிறது இறைப்பையிலேருந்து வர்ற உணவுகளில் இருக்கிற சக்திகளை உறிஞ்சிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் படுது. இது சிறு குடல் பெருகுடல். இந்த குடல் வந்து குடல் பற்றி படிக்கிற ஒரு ஸ்டடி பேர் என்ட்ராலஜி. என்ட்ராலஜினா குடல் பற்றி படிக்கிறது. இதில் இன்னொரு இப்போ ஒரு நம்ம கோலன் பக்கம் அல்லது சிறுகுடலை தாண்டி ஒரு இடத்துல அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அல்சர் இருக்குது, அதை குணப்படுத்துறதுக்கு டைரெக்டாக ஒரு கெமிக்கல் அது வந்து அங்கே போனால் அது குணப்படுது அப்படிங்கிற மாதிரி நேரத்தில் என்ட்ரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் அப்படிம்பாங்க. அந்த டேப்லெட் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது இறைப்பையில், அதாவது வயிற்றில் கேஸ்ட்ரோ அந்த இறைப்பையில் வந்து அது தப்பிச்சு செரிமான மண்டலத்தை தாண்டி சிறுகுடல் அல்லது பெருகுடலில் வந்து தான் அதில் இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் வந்து அங்கே இருக்கிற டைரெக்டாக அந்த ரிசப்டார்ஸ் போய் சேரும். அதாவது அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு ஈஸியான வழி. இது என்னன்னா என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ். இது என்டரிக் கோட்டட் டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நான் ஸ்டீராய்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், இந்த மாதிரி அந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அதை பற்றி ஃபார்மகாலஜி அந்த தனியாக நம்ம ஒரு போஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அந்த ஃபார்மகாலஜியில் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து அப்டாமினல் கேவிட்டி அப்படிங்கிறது இன் லைன் வித் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ங்கிறது நம்ம வாயில் தொடங்கி என்எஸ் வரைக்கும் வருது. அதில் இசோஃபேகஸ் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு உணவு குழாய். அது கீழே வந்து ஸ்டொமக் கீழே வந்து இன்டெஸ்டின்ஸ் இருக்குது, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், அதுக்கப்புறம் கோலன், அனஸ் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் பேன்க்ரியாஸ், ஸ்ப்ளீன், கால் பிளேடர், லிவர் இது இருக்குது. இந்த 4 உறுப்புகளுமே வந்து செரிமானம், அதாவது பேன்க்ரியாஸ் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ப்ளீன் வந்து அது வந்து கழிவுப் பொருள்கள் அகற்றதுல மிகப்பெரிய அது நம்ம லிம்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்ஃபேட்டிக் ஆர்கன் அது. ஸோ லிம்ஃப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லிம்ஃபேட்டிக் அதாவது கழிவு, நம்ம டெட் செல்ஸு அந்த மாதிரி தேவையில்லாத டெப்ரிஸ் எல்லாம் வந்து பகுத்து அதையெல்லாம் வெளியே அனுப்புகிற வேலையை ஸ்க்ளீன் பண்ணுது. கால் பிளேடர் வந்து பிலிருபின் வந்து வெளியேற்றுறது, ப்ளஸ் பைல்ஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு தேவையான பைல்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்குறது எல்லாமே கொடுக்குது. கால் பிளேடரில் எடுத்துட்டால் கூட மனிதர்கள் உயிர் வாழ முடியும். இந்த தகவலோடு இந்த போஸ்ட் முடிச்சுக்குவோம். அடுத்து வந்து யூரினரி சிஸ்டம் பற்றி பார்ப்போம். யூரினரி சிஸ்டம் அந்த கிட்னியில் தொடங்கி யூரிட்டஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது இன்னொரு 2-3 போஸ்ட்டில் லாங்குவேஜ் ஆஃப் மெடிசன் முடிச்சுட்டு அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம போயிடுவோம். எனிவே இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த போஸ்ட் பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். இன்னொரு போஸ்ட்டில் இதே மாதிரி நிறைய வொக்காபுலரி, நிறைய புது வேர்ட்ஸோடு இன்னொரு போஸ்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.